தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ புனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிரகிரி பெருமானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய் மெய்மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவ சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித்தழையமாதோ. என் வாழ்வாகவும் வாழ் முதலாகவும் வந்து வழித்துணையாய் உடன் நின்று நான் செய்யும் துரிசுகள் அத்தனையும் தன் இன்னருளால் பொறுத்தென்னை ஆண்டருளும் ஒற்றியூர் தியாகேச பெருமானின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி திருவாவடுதுறை வாழ் குருமுதல்வர் பஞ்சாக்கர தேசிகரின் திருப்பொற்பாதங்களையும் குருமகா சன்னிதானத்தின் திருப்பொற்பாதங்களையும் வணங்கி சிவனேய செல்வர்களாகிய உங்கள் அனைவரின் திருப்பொற்பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாம் வல்ல ஒற்றியூர் ஈசன் அருட்கருணையால் நாம் தொடர்ந்து இந்த ஜூம் அலைவரிசையில் நாம் சந்திக்கின்றோம். இரண்டாவது முறையாக சந்திக்கின்றோம். சென்ற முறை சந்தித்த போது சைவ சித்தாந்தம், சைவமும் சைவ சித்தாந்தமும் என்று தலைப்பு கொடுத்து சைவத்தை முழுவதுமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓரளவு சைவம் என்றால் என்ன, சைவ சமயம் என்றால் என்ன, அதன் கொள்கைகள் யாவை, ஏனைய மதங்களை விட இந்த சைவ சமயம் எந்த விதத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகின்றது போன்ற விவரங்களை எல்லாம் பார்த்தோம். சைவம் சிவத்தோடு தொடர்புடையது. சிவம் என்பது சிவப்பு, செம்மை, மங்களம் என்று பொருள்படும். மேலும் சிறப்பாக சிவம் என்பதற்கு அன்பு என்பது பொருளாகும். இதனை திருமூல தேவநாயனார் குறிப்பிடும் பொழுது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலர் என்று குறிப்பிடுவார். அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே என்று அந்த பாடலை முடிப்பார். அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்வார்கள் யார்? அறிவற்றவர்கள். அன்பே சிவம் என்பதை உணர்ந்து நிற்பார்கள் யார்? அவர்கள் அன்பு மயமாக நின்ற சிவனை உணர்ந்தவர்கள். நம்முடைய திருவள்ளுவ தேவநாயனார் குறிப்பிடும் பொழுது இந்த உயிர்களும் அன்பின் வழியே நிற்கின்றன, அன்பின் வழி அது உயிர்நிலை என்று குறிப்பிடுகின்றார். எனவே அன்பின் வழி நிற்கின்ற இந்த உயிர்களுக்கு அன்பே மயமான சிவபெருமான் நம்மையெல்லாம் மேலான வீடு பேற்றின்பத்தை அளிப்பதற்கான ஒரு சமயமாக விளங்குவதே நம்முடைய சைவ சமயமாகும். நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிடும் பொழுது சிவபெருமான் எவ்வாறு நம்மை எல்லாம் ஆட்கொள்ளுகின்றார் என்று அச்சோபதிகத்தின் முதல் பாடலிலே குறிப்பிடுவார். முத்தி நெறி அறியாத மூர்கனொடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாழும் வண்ணம் சித்தமலம் மறுத்து சிவமாக்கி எனையாண்ட என்று குறிப்பிடுகின்றார். இறைவன் எவ்வாறு நம்மை ஆட்கொள்ளுகின்றான்? ஆட்கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய நிலை யாது, ஆட்கொண்ட பின்னர் நம்முடைய நிலை யாது என்றவற்றையெல்லாம் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். எப்படி இருந்தோம் என்று சற்று எண்ணி பார்க்கும் பொழுது முத்தி நெறி என்றால் என்ன என்று தெரியாமல், அன்பு நெறி என்றால் என்ன என்று தெரியாமல் மூர்கர்களாக மூர்கர்களோடு முயங்கிக் கொண்டிருந்தோம். முத்தி நெறி அறியாது மூர்கனோடு முயல்வேனை. அப்ப என்ன பண்ணுகின்றார் பெருமான்? பக்தி நெறியினை அறிவிக்கின்றார். பக்தி நெறி அருளி பழ வினைகள்,
இது நாள் வரை எண்ணறிய பிறவிகள் பிறந்து அந்த பிறவிகளில் செய்த வினைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அந்த பழ வினைகளை எல்லாம் பாழும் வண்ணம், நீங்கும் வண்ணம் அவற்றை நீக்கினால் மட்டும் பழவினைகள் நீங்கி விடுமா என்றால் புதிய வினைகள் வருவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? எனவே சித்த மலம் அறுத்து, சித்தத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆணவ மலத்தை அறுத்து அதனை அருள்மயமாக மாற்றுகின்றார். சித்த மலம் அறுத்து சிவமாக்கி எனை ஆண்ட. அவர் நமக்கு அருள்வது எவ்வாறு என்றால் நம்மையும் சிவமயமாக ஆக்கிக் கொள்ளுகின்றார். ஆக்கி பிறகு தன்னுடைய அருட்கருணையால் மேலான வீடு பேற்றின்பத்தை நல்குகின்றார் என சிவபெருமான் சைவ சமயத்தில் எவ்வாறு உயிர்களை உய்யக் கொள்ளுகின்றான், அவ்வாறு உய்யக் கொள்ளும் முன் இந்த உயிர்கள் எவ்வாறு இருந்தன, எத்தகைய செயல்முறைகளை பயன்படுத்தி பெருமான் நம்மை உய்யக் கொள்ளுகின்றார் என்று மிகச் சிறப்பாக இந்த பாடலே குறிப்பிடுகின்றார். மீண்டும் ஒரு முறை அந்த பாடல், முத்திநெறி அறியாத மூர்க்கனோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாழும் வண்ணம் சித்தமல மறுத்து சிவமாக்கி எனையாண்ட. அத்தன் யாரு? இறைவனை அத்தன் என்று குறிப்பிடுகிறார். அத்தன் என்றால் அப்பா, தந்தை. அவரை நான் எவ்வாறு போற்றுவேன் என்று குறிப்பிடுவார் இந்த பாடலிலே. இதனை அறிந்துத்தான் தம்முடைய தாய்மான பெருமான் குறிப்பிடுவார், சைவ சமயமே சமயம். ஏனென்றால் மேலான வீடு பேற்றின்பத்தை நல்குவதான. அது என்ன வீடு பேற்றின்பம் என்றால் நிலையான இன்பம். நாம் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இன்பங்கள் எல்லாம் இன்பங்களை போல தோன்றி பின்னர் அவை துன்பத்தில் தானே நம்மை தள்ளிவிடுகின்றது. ஒவ்வொரு இன்பங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுதும் உலக பொருள்களின் வாயிலாக, நம்முடைய பொறி புலன்களின் வாயிலாக அதனை அனுபவிக்கும் பொழுது அனுபவிக்கும் நேரத்தில் இன்பம் இருந்தாலும் அது நிச்சயமாக துன்பத்தில் தான் சென்று முடிகின்றது. நீங்களே பார்ப்பீங்களே, இனிப்பு பொருள்களை சாப்பிடும்போது டயபெட்டிஸ் சென்று முடிகின்றது. தொடர்ந்து நாம் டிவியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண் தலைவலி போன்றவை வருகின்றது. இவ்வாறு இன்பம் அளிக்கும் எல்லாமே துன்பத்தில் சென்று முடிகின்றது. எனவே வீடு பேற்று இன்பம் என்பது நிலையான இன்பம். எப்பொழுது நமக்கு நிலையான இன்பம் கிடைக்கும்? பிறப்பு இறப்பு அற்ற தன்மை வரும் பொழுது, இருள் ஒளி அற்ற தன்மை வரும் பொழுது நமக்கு மேலான இன்பம் கிடைக்கும். அத்தகைய இன்பத்தை அளிப்பதான சிவபெருமான் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற சமயம்தான் நம்முடைய சைவ சமயம். எனவே நம்முடைய தாய்மானவர் குறிப்பிடும் பொழுது சைவ சமயமே சமயம், மே என்று ஏகாரம் போடுகின்றார். அதைதான், அதை விட வேறு சமயம் அல்ல என்பதை வலியுறுத்தும் விதமாக சைவ சமயமே சமயம், சமயா அதீத பழம்பொருளை கைவந்திடவே. சமயத்திற்கெல்லாம் அதீதமாக விளங்குகின்ற பழம்பொருளான, பழம்பொருள் பழைய பொருள் என்று அர்த்தம் இல்லை, முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருளா என்று குறிப்பிடும்படி முதிர்ச்சியை காட்டுகின்றது. பழம்பொருளை கைவந்திடவே, அந்த பொருளை நாம் அடைந்து வீடு பேற்று இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய தன்மையை எங்கே காட்டுகின்றார் என்றால் மன்றுள் வெளி காட்டுகின்றார். தில்லை திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் நடனமாடி இந்த இன்பத்தை நமக்கு அளிக்கின்றார். மன்றுள் வெளிக்காட்டும் இந்த கருத்தை விட்டு, இந்த கருத்தை நாம் அறிந்து கொள்வதை தவறிவிட்டு பொய்வந்திடவே சமய நெறி புகுத வேண்டாம். ஏனைய சமயங்கள் எல்லாம் பொய் நெறியை அல்லவா காட்டுகின்றது. எனவே முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று தமிழர்களே வாருங்கள், இந்தியர்களே வாருங்கள் என்று குறிப்பிடாமல் இது பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானதான காரணத்தால் முக்தி தரும் தெய்வ சபை, சைவ சமயத்தை அவர் குறிப்பிடும் பொழுது தெய்வ சபை என்று குறிப்பிடுகின்றார். முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று உலகமாந்தர்கள் அனைவரையும் கூவி அழைக்கின்றார். அத்தகைய சைவ சமயத்தை பற்றித்தான் நாம் ஓரளவு சென்ற வகுப்பிலே நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் அது கடல். அதை அறிந்து கொள்வது என்பது அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டுமே என்று நூல்களை கற்பதனால் நமக்கு முழுமையான ஒரு தெளிவு கிடைக்காது. ஆக இந்த சைவ சமயத்தில் உயிர்களை பசுக்கள் என்று குறிப்பிடுவார்கள். இந்த பசுக்களாகிய உயிர்களை உய்யக் கொள்ளும் பொருட்டு, உய்யக் கொள்ளுதல் என்பது இந்த துன்பத்திலிருந்து விடுவித்து, எது துன்பம்? பிறவி துன்பம், பிறந்த பின் துன்பம், இறப்பது துன்பம் என்று இந்த துன்பத்திலிருந்து உய்யக் கொள்ளும் பொருட்டு சிவபெருமான் தன் அருட்கருணையால் அளித்தருளியதுதான் ஆரணம் என்று சொல்லக்கூடிய வேதம், ஆகமம் என்று சொல்லக்கூடிய சிவாகமம்.
சிவபெருமான் நம்மையெல்லாம் உய்யக் கொள்ளும் பொருட்டு அவன் நமக்கு அளித்தருடைய நூல்கள் யாது என்றால் ஆரணம் என்று சொல்லக்கூடிய வேதம், ஆகமம் என்று சொல்லக்கூடிய சிவாகமங்கள். இந்த இரண்டு நூல்களிலும் சிவபெருமான் அளித்தருடைய ஞான செய்திகளே சைவ சமயத்தின் கோட்பாடாக விளங்கி சைவ சித்தாந்தமாக அமைகின்றது. ஆக சைவ சித்தாந்தம் என்பது ஆரணம் ஆகமம் ஆகிய இரண்டின் பிழிவு சாரம் என்று குறிப்பிடலாம். ஆக சைவ சமயத்தின் முதல் அங்கமாக விளங்கக்கூடிய கொள்கையான சைவ சமயத்தின் முதல் அங்கமாக விளங்கக்கூடிய கொள்கையானது சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு உரைக்கும் நடைமுறை செய்திகளை, ஞான செய்திகளை, நாம் இறைவனை சென்று அடைவதற்குரிய மார்க்கத்தை அந்த சைவ சித்தாந்தம் நமக்கு அளிக்க சமய ஒழுக்கமும் சரியை முதலான தவ நெறிகளும் அந்த சைவ சமயத்தின் ஏனைய அங்கங்களாக விளங்குகின்றது. ஆக நம்முடைய சைவ சமயத்தில் 3 அங்கங்கள். ஒன்று சைவ சித்தாந்தம், அது கொள்கை. பதி, பசு, பாசம். பதியானது இறைவன், பசுவானது உயிர்கள். பாசம் என்பது பதியான இறைவனை உயிர்கள் அடையவிடாமல் தடுக்கும் தடை பொருள்களாகும். இந்த தடை பொருள்களை அறிந்து இறைவன் திருவருளை பற்றி இறைவனை சென்று அடையக்கூடிய மார்க்கத்தை உரைப்பது சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தம் என்பது சைவ சமயத்தின் முதல் அங்கம். இந்த அங்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு சமய ஒழுக்கம் தேவை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற தவ முறைகள் தேவை. இந்த சைவ ஒழுக்கம் குறித்தும் சைவ சமய தவ நெறியாகிய சரியை, கிரியை முதலியன குறித்தும் நாம் பிறகு தனியாக நம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அதனை சிந்திக்கலாம். எனவே 3 அங்கங்கள் என்று குறிப்பிட்டேன். அவை யாவை என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். சைவ சித்தாந்தம் கொள்கை, அது முதல் அங்கம். இரண்டாவதாக அந்த கொள்கையை நாம் கடைபிடிப்பதற்கு நம்மிடையே தேவைப்படுவது சைவ சமய ஒழுக்கம். திருநீரணிதல், ருத்ராட்சம் அணிதல், அடியார்களை பேணுதல் போன்றவையெல்லாம் சைவ ஒழுக்கங்களாக திகழ்கின்றன. திருக்கோயில்களுக்கு செல்லுதல், உழவார பணி செய்யுதல், இவையெல்லாம் நம்மை இறை மார்க்கத்தில் நெறிப்படுத்துகின்ற ஒழுக்கங்களாக விளங்குகின்றது. அடுத்ததாக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் 4 படிநிலைகள் இருக்கின்றன. இதையே தவ நெறியாகும். பொதுவாக தவம் என்றால் காட்டுக்கு செல்வது, கடுமையாக விரதங்கள் இருப்பது அல்ல. அவை தவம் ஆகாது. நீட்டலும் அழித்தலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடல் என்று குறிப்பிடும்படி தாடி வைத்துக் கொள்வதோ அல்லது மொட்டை அடித்துக் கொள்வதோ இவையெல்லாம் தவம் ஆகாது. காற்றிற்கு சென்று நாம் கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் வீட்டு நினைப்பு தானே வரும் அங்கேயும். எனவே சரியை, கிரியை, யோகம், ஞானம் இது தவநெறிகளாகும். எனவே இவை நாம் மேலும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய பகுதியாக இருக்கின்றதனால் இதை மீண்டும் ஒரு முறை நாம் அமர்ந்து சிந்திக்கும் பொழுது சைவ ஒழுக்கம் என்றால் என்ன, அது எதை குறிப்பிடுகின்றது, சரியை முதலான தவநெறிகள் என்றால் என்ன, அது எதனை குறிப்பிடுகின்றது என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இப்போது சைவ சமயத்தில் சைவ சித்தாந்தம் என்று குறிப்பிட்டோம். இந்த சைவ சித்தாந்தம் என்பது இறைவன் அளித்தருடைய ஆகமங்களின் சாரம். சைவ சித்தாந்தம் என்பது ஆகமமே என்று நம்முடைய திருமூல தேவநாயனார் குறிப்பிடுவார். ஆக அந்த சைவ சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய நூல்களாக விளங்குவதுதான் சைவ சமயத்தின் சாத்திர நூல்களாக விளங்குகின்றது. ஒவ்வொரு சமயத்திற்கும், குறிப்பாக இந்திய சமயங்களிலே சாத்திரம், தோத்திரம் என்று 2 உண்டு. சாத்திரம் என்பது இறைவன்பால் அன்பு கொண்டு அவனை அடைவதற்கு செய்யக்கூடிய முயற்சிகள் சாத்திரம். அந்த நூல், சைவ சித்தாந்த நூல் உரைக்கின்ற முறையிலே பொறிப்புலன்களை அடக்கி ஆணவம் நம்மை அணுகாது தன்முனைப்பற்று இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும். இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தை நமக்கு தெளிவாக விளக்கிக் கொண்டே போகும். இவை சைவ சமய சாத்திர நூல்கள். இரண்டாவதாக அவ்வாறு இறைவன்பால் மேலோங்கி அன்புடன் பக்தி சிரத்தையுடன் சமய ஒழுக்கங்களில் நின்று சரியை, கிரியை, தவ முறைகளை நின்று ஒழுகுகின்ற காலத்திலே நமக்கு அன்பு மேலோங்கி இருக்க வேண்டும். இறைவனை அன்றி நம்மால் யாரும் காப்பாற்ற முடியாது. இறைவனே நமக்கு இந்த உடலை கொடுத்தான், இறைவனே இந்த புவன போகங்களை கொடுத்தான். எதற்காக கொடுத்தான் என்று சிந்தித்து பார்த்தால் அவன் திருவருளை அடைவதற்காக கொடுத்தான் என்ற எண்ணம் கொண்டு இவற்றையெல்லாம் அளித்த நம்முடைய தந்தையாக விளங்குகின்ற சிவபெருமான் பால் தீரா காதல் கொள்ள வேண்டும்.
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று குறிப்பிடுவார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இத்தகைய பாடல்களை எல்லாம் தன்னகத்தில் அடக்கியதாக விளங்கக்கூடியதுதான் பன்னிரு திருமுறைகள். ஆக சைவ சித்தாந்தம் என்பது சாத்திர நூல் என்றால் பன்னிரு திருமுறைகள் மற்றும் அருணகிரி பெருமான், தாயுமானவர் போன்றோர் அவருடைய நூல்கள் எல்லாம் நம்முடைய சைவ சமயத்தின் தோத்திர நூல்களாகும். ஆக சைவ சமயம், சைவ சமயத்தின் கொள்கைகள் சைவ சித்தாந்தம், அந்த சைவ சித்தாந்தத்தை உரைக்கக்கூடிய நூல்கள் சாத்திர நூல்கள். அந்த சாத்திர நூல்களிலே நின்று அன்பு கொண்டு பக்தி சிரத்தையோடு இறைவனை வழிபடுவதற்குரிய முறையினை எடுத்துக் கொடுப்பதுதான் பன்னிரு திருமுறைகள். முறை என்றால் முறையிடுதல், திரு என்றால் இறைவன், இறைவனிடத்தில் எவ்வாறு முறையிட வேண்டும் என்று நம்முடைய பன்னிரு திருமுறை ஆசிரியமார்கள் குறிப்பிடுகின்றார்கள். நமக்கு இறைவனிடம் சென்று எதை கேட்பதென்று தெரியாது. எதையெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் எதை கேட்க வேண்டும், பெருமானிடம் எதை கேட்டு பெற வேண்டும் என்று நமக்கு அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய அந்த பாடல் தொகுப்புத்தான் பன்னிரு திருமுறை. இந்த பன்னிரு திருமுறை என்பது தோத்திர நூல். அப்பர் பெருமான் குறிப்பிடும் போது சாத்திரமும் தோத்திரமும் ஆனார்தாமே என்று குறிப்பிடுகின்றார். ஆக சாத்திர நூல்களான ஆகமங்களை அளித்தருளியவர் சிவபெருமான், தோத்திர நூல்களை அடியார்களின் வாயிலாக நமக்கு அளித்தருளி இருக்கின்றார். எனவே சிவபெருமானே சாத்திர நூலாக நிற்கின்றான், சிவபெருமானே தோத்திர நூலாக நிற்கின்றான், சிவபெருமானே தன்னை வழிபடும் சாத்திர நூல்களில் நின்று தோத்திரங்களை பாடி வழிபடும் அடியவர்களுக்கு அருளுபவனாகவும் அவன் இருக்கின்றான். ஆக எந்த தெய்வம் சொல்லுங்கள், எந்த தெய்வம் சாத்திர நூலாகவும் நிற்குமா, தோத்திர நூலாகவும் நிற்குமா? அந்த சாத்திர நெறி நின்று அந்த சாத்திரத்தை ஒழுகுகின்ற காலத்திலே மேலோங்கி அன்போடு அந்த இறைவனை வழிபடுவதற்கு தோத்திரமாகவும் விளங்குமா? இதை இரண்டையும் கடைபிடிக்கும் பொழுது அந்த தெய்வமே நமக்கு மேலான வீடு பெற்றி அளிக்குமாம். அத்தகைய ஒரு அற்புதமான சமயம்தான் சைவ சமயம். அந்த சைவ சமயத்தின் இரண்டு கண்களாக விளங்குவது சாத்திரம், தோத்திரம். இன்றைய தினம் நாம் எதை பற்றி சிந்திக்க போகின்றோம் என்றால், சைவ சமயத்தின் சாத்திரமாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பது குறித்துத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். முதலிலே நான் குறிப்பிட்டேன், சைவ சித்தாந்தம் என்பது ஆகமத்தின் சாரம். ஆகமம் இறைவனால் அருளப்பட்டது. இந்த ஆகமத்தை குறித்த செய்திகளில் நாம் தனியாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு ஞான செய்திகள் அங்கே கொட்டி கிடக்கின்றது. ஆகமம் யாருக்கு முதலில் ஓதப்பட்டது, ஆகமம் பிறகு எவ்வாறு நால்வரை வந்து அடைந்தது, நால்வர் என்றால் ஜனகர், ஜனகுமாரர் என்று சொல்லக்கூடிய அந்த நால்வரை சென்று அடைந்தது, எவ்வாறு அவை பூமியை வந்து அடைந்து நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் வாயிலாக சைவ சித்தாந்தமாக வெளிப்பட்டது. இவற்றையெல்லாம் நாம் ஆழ சிந்திக்க வேண்டிய கருத்துக்களாக இருக்கின்ற காலத்தில் அதை மற்றொரு அமர்விற்கு தலைப்பாக அமைத்துக் கொள்வோம். ஆக சிவபெருமான் அருளினால் பெறப்பட்ட இந்த ஆகமங்களின் சாரமாக விளங்குவதுதான் திருமூலர் நமக்கு அளித்தருடைய திருமந்திரம். திருவள்ளுவ தேவநாயனார் அளித்த திருக்குறள் திருமறை, தமிழ்மறை என்று குறிப்பிடலாம். ஆக இவை இரண்டும் சாத்திர நூல்களாக விளங்க சமயக்குறவர்கள் யாரு, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் மற்றும் உள்ள ஏனைய பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் அனைவரும் நமக்கு பரமனை எவ்வாறு போற்றி வழிபட வேண்டும் என்று உரைத்த நூல்கள் தோத்திர நூல்களாக விளங்குகின்றன. இதனை ஒரு பாடலிலே நமக்கு ஔவையார் குறிப்பிடுவார். தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். திருக்குறள் இருக்கின்றது, அது தேவர் குறள் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய திருவள்ளுவ தேவநாயனார் அளித்த குறளை தேவர் குறள் என்று குறிப்பிடுகின்றார். திருநான் மறை முடிவு, 4 மறை திருவள்ளுவர் அளித்த திருக்குறள், அது என்ன குறிப்பிடுகின்றது? ஒரு கேள்வி. இரண்டாவது, திருநான்மறை முடிவு, 4 மறைகளுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது? இரண்டாவது கேள்வி. மூவர் தமிழ் என்று சொல்லும் பொழுது அப்பர், சுந்தரர், மணிவாசகம், அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்த பெருமான் ஆகிய மூவர் அளித்த தேவாரம் மூவர் தமிழ். முனிமொழி, அகத்திய பெருமான் அளித்தருடைய முனிமொழி. அடுத்ததாக கோவை திருவாசகம், திருக்கோவை திருவாசகம். இது யார் அருளி செய்தது? நம்முடைய மணிவாசக பெருமான் அருளி செய்தது. இவற்றுக்கு மூலமாக விளங்குவது திருமூலருடைய திருமந்திரம். ஆக இவர் எல்லாம்
என்ன சொல்லுகின்றது என்றால் ஒரு வாசகத்தையே உணர்த்துகின்றது என்பதை உணர்வாயாக. அந்த ஒரு வாசகம் எது என்றால் இறைவன் அளித்தருடைய ஆகமங்களே ஆகும். ஆகமங்களின் சாரமாக விளங்குவதே இத்தனை நூல்களாகும். இவ்வளவு நூல்கள் இருந்தாலும் அதன் அடிப்படை நூலாக விளங்குவது எது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சிவபெருமான் நம்மை உய்யக்கொள்ளும் பொருட்டு அளித்தருடைய ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இதுவும் ஒரு ஆழமான ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். இதையும் நாம் தலைப்பாக எடுத்துக்கொண்டு ஆகமங்கள் என்பதையே நாம் சிந்திக்கலாம். அடுத்ததாக இத்தகையதான மேன்மை பொருந்திய திருக்குறள், நான்மறை முடிவு, தேவாரம் அருளி செய்த மூவர் அருளி செய்த தேவாரம், திருவாசகம் திருக்கோவை அருளிய மணிவாசக பெருமான், திருமூலர், இவர்களெல்லாம் நமக்கு உணர்த்தும் கருத்து யாதெனில் இந்த உலக இன்பங்களை நீத்து பொறிப்புறன்களை நம்முள் அடக்கி தற்போதும் தோன்றாது இறைவனை வழிபடும் முறையினை சிவபெருமான் ஆகமத்தில் அளித்தருடைய செய்திகளை அளிப்பதாகவே ஒரு வாசகம் என்று உணர் என்று குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் ஆகமத்தில் அளிக்கப்பட்ட செய்திகளே ஆகும். அத்தகைய சிறப்பு பொருந்தியதானது நம்முடைய சைவ சமயம். இதனைத்தான் நம்முடைய ஆறுமுக நாவல பெருமான் குறிப்பிடும் பொழுது சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. இறைவனே சாத்திரமாக விளங்குகின்றான், இறைவனே தோத்திரமாக விளங்குகின்றான், இறைவனே சாத்திர நெறி நின்று தோத்திரங்களில் பாடி அன்பு செலுத்தி அவனை வழிபடுபவர்களுக்கு அருள்பவனமாக இருக்கின்றான். எனவே இத்தகைய ஒரு சமயம் எங்கே இருக்க முடியும்? சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார், அறுதிட்டு குறிப்பிடுகின்றார். அப்படின்றால் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சிவபெருமானை அன்றி அனைத்து தெய்வங்களும் பசுக்கள், அதாவது உயிர்கள், தங்களுடைய சிரத்தையின் மூலமாக சாத்திரங்களை அறிந்து தோத்திரங்களை அறிந்து சரியை கிரியை முறைகளை பயன்படுத்தி ஞான நெறி அடைந்து இறைவன் அருளுக்கு பாத்திரமாகி இறைவனால் அளிக்கப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய மேலான ஆன்மாக்கள் என்று சைவம் குறிப்பிடுகின்றது. அது தெய்வம் கடவுள் என்றால் அது சிவபெருமான் ஒருவன் தான். ஏன் அவ்வாறு உறுதிட்டு நான் கூறுகின்றேன் என்று சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, தெய்வம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏலான இன்பத்தை அளிக்க வேண்டும். எது மேலான இன்பம்? வீடு பேற்றின்பம். அதற்கு தடையாக விளங்குவது எது? நம்முடைய வினையும் ஆணவம். எந்த ஒரு தெய்வம் நம்முடைய வினையையும் ஆணவத்தையும் தடுத்து நிறுத்தி நமக்கு பிறப்பிறப்பற்ற தன்மை அருளுகின்றதோ அதுதானே தெய்வமாக இருக்க முடியும். அதை செய்பவன் தான் சிவபெருமான். அந்த சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட சமயம்தான் சைவ சமயம். சைவ சமயம் என்பது மேலான சமயம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அவ்வளவு உறுதிட்டு கூறுகின்றார். அதற்கு இணையான சைவம் உலகில் இல்லை. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் மேலான தெய்வம் இல்லை என்று எவை கூறுகின்றது? நான்மறை செம்பொருள் வாய்மை, நான்மறை செம்பொருள் கூறுகின்றது. இதனை தன்னுள் உள்வாங்கிக் கொண்டு வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றால் என் உயிர் துணையே என்று நமக்கு தோத்திர நூல்களை அருளி செய்த நால்வரை வணங்குகின்றார். அந்த நால்வரை வணங்குகின்ற இடத்திலே நான்மறையை பற்றி குறிப்பிடுகின்றார். எனவே சாத்திரத்தையும் குறிப்பிடுகின்றார், தோத்திர நூல்களையும் குறிப்பிட்டு சாத்திர நூல்களை அருளி செய்த சிவபெருமானையும் அதன் வழிவந்ததான சைவ சித்தாந்தத்தை அருளி செய்த ஆசிரியமார்களும் அவனை வணங்குவதற்கு அன்பு பக்தி செலுத்தி வணங்குவதற்கு மார்க்கத்தை அளித்தருளுகின்ற தோத்திர நூல்களை அளிக்கின்றவர்களையும் நமக்கு இந்த பாடலின் வாயிலாக பெருமான் வணங்குகின்றார். ஆக உலகில் எண்ணறிய சித்தாந்தங்கள் இருந்த பொழுதிலும் சித்தாந்தம் என்று சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது சைவ சித்தாந்தம் ஒன்றுதான். ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒவ்வொரு என்ன சொல்வது அமைப்புகளுக்கும் கொள்கை உண்டு. அதனை அவர்கள் சித்தாந்தம் என்று குறிப்பிடுகின்றார்கள். சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது பிரித்துக் கொள்வோமே. சித்தாந்தம், சித்தம் பிளஸ் அந்தம். சித்தம் என்பது முடிவு, அந்தம் என்பதும் முடிவு. எவ்வாறு முடிவு? அந்தம் என்றால் முடிவு தமிழில் தெளிவாக தெரிகின்றது. சித்தம் என்பது எவ்வாறு முடிவை குறிக்கும் என்று யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உலக வழக்கிலே நமக்கு பெரியவர்கள் அறிவுரை கூறுவார்கள். அதனை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற சமயத்திலே இந்த மரபு குறைந்து கொண்டு வருகின்றது. என்ன சொல்லுவோம் தெரியுமா?
தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று குறிப்பிடுவோம். நீங்கள் என்ன முடிவு எடுக்கின்றீர்களோ அது என்னுடைய பாக்கியமாக கருதி செய்வேன் என்று பொருள்படும்படியாக அந்த சொல்லாடல் வழக்கில் இருந்திருக்கின்றது. தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று குறிப்பிடுவோம். ஆக அங்கே சித்தம் என்பது அவர்கள் தேர்ந்தெடுத்த முடிவு. ஆக சித்தம் என்பது முடிவை குறிக்கின்றது, அந்தம் என்பதும் முடிவை குறிக்கின்றது. ஆக சேர்த்து பாருங்கள், முடிந்த முடிவு. சித்தாந்தம் என்பது ஏனைய கொள்கைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கொள்கை ஒரு முடிவினை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த முடிவுகளுக்கெல்லாம் முடிவானதாக விளங்குவதுதான் சித்தாந்தம். சித்தம் பிளஸ் அந்தம், சித்தம் கூட்டல் அந்தம். இந்த சித்தாந்தம் என்ற சொல்லாட்சியை முதலில் யார் பயன்படுத்தியது என்று பார்க்கும் பொழுது திருமூல தேவநாயனார் திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் என்று குறிப்பிடாமல் அந்த சித்தாந்த நெறியினை கடைபிடித்து மேலான வீடு பேற்றின்பத்தை அனுபவிப்பவர்களை சித்தாந்தர் என்று குறிப்பிடுகின்றார். ஆக சித்தாந்தம் என்ற சொல்லாட்சியை முதலில் பயன்படுத்தியவர் திருமூல தேவநாயனார். அவர் அந்த சித்தாந்த நெறிமுறை நின்று சரியை கிரியை யோக நெறிகளை அடைந்து இறைவன் பால் அன்பு செலுத்தி மேலான வீடு பேற்றினை அடைந்தவர்கள் சைவ சித்தாந்தர்கள் என்றால், அந்த சைவ சித்தாந்தர்கள் கடைபிடித்த நெறி சைவ சித்தாந்தம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? ஆக சைவ சித்தாந்தர் என்று திருமூலர் ஒரு பாடலை குறிப்பிடுகின்றார். அந்த பாடலிலே கற்பன கற்று கலைமன்னும் மெய்யோகம் முற்பத ஞானம் முறை நன்னியே சொற்பதம் மேவி துரிசற்ற மேலான தற்பரம் கண்டுளோர் சைவ சித்தாந்தரே. மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை உங்களுக்கு சொல்லுகின்றேன். கற்பன கற்று கலைமன்னும் மெய்யோகம் முற்பத ஞானம் முறை நன்னியே சொற்பதம் மேவி துரிசற்று மேலான தற்பரம் கண்டுளோர் சைவ சித்தாந்தரே. இந்த பாடலின் கடைசி அடியிலே சைவ சித்தாந்தர்கள் யார் என்று குறிப்பிடுகின்றார். தற்பரம் கண்டுளோர் சைவ சித்தாந்தர், மேலான தற்பரம். இதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அந்த தற்பரம் எத்தகையது? துரிசற்ற மேலான தற்பரம். அதுக்கு முன்னடியிலே உள்ளது. துரிசற்ற மேலான தற்பரத்தை கண்டவர்கள் சைவ சித்தாந்தர்கள். அந்த மேலான தற்பரம் எத்தகையதாக விளங்குகின்றது? சொற்பதம் கடந்ததாக அது விளங்குகின்றது. சொற்பதம் மேவி, சொல் அகம் என்று சொல்வது சொல் என்பது வாக்கையும் பதம் என்பது மனத்தையுமாக குறித்து சொற்பதம் என்பது மனம் வாக்கு கடந்த நிலையை குறிப்பிடுகின்றது. ஆக தற்பரம் என்பது துரிசு என்றால் குற்றமற்ற, எங்கே இருக்கும் சொல் பதம் கடந்ததாக நிற்கின்றது. அத்தகையதான அந்த மேலான பரத்தை அடைவதற்குரிய முறை என்ன என்றால் முற்பத ஞானம் முறை நன்னியே. ஞானத்தை நாம் சென்று அடைதல் வேண்டும். ஞானவானாக மாற வேண்டும். சரியை கிரியை யோகம், அந்த யோகத்தின் பலனாக விளைவது ஞானம். தாய்மானவர் குறிப்பிடும் பொழுது ஞானம் அல்லது கதி கூடுமோ, ஞானம் அடைந்தால்தான் நம்மால் கதிகள் பெற முடியும். அந்த ஞானத்தை பற்றி முதல் அடியிலே குறிப்பிடும் பொழுது கற்பன கற்று கலைமன்னும் மெய்யோகம் முற்பத ஞானம் முறை யார் ஒருவர் அறிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்து சொற்பதம் கடந்ததான துரிசற்ற மேலான தற்பரத்தை கண்டு பேரின்பம் கொள்ளுகின்றார்களோ அவர்களே சைவ சித்தாந்தர்கள். மேலும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் தற்பரம் என்பது மேலான பரம், பராபரம் என்று தாய்மானவர் குறிப்பிடுவார். சீராரும் தெய்வ திருவுருளாம் பூமி முதல் பாராதி ஆண்ட பதியே பராபரமே. பரங்களுக்கெல்லாம் மேலானதாக விளங்கக்கூடியது தற்பரம். இங்கே தற்பரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சிற்பரம் என்று. சிற்பரம் என்றால் சிதாகாசம். அதற்கு காசம் 5 வகைப்படும். காசம் என்றால் வெளி என்று பெயர். பூதங்கள் என்னென்ன? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு. இவை அடங்கிய இடம் ஆகாசம்.
முதல் காசம். இரண்டாவது காசம் மனம். மனம் எண்ணங்களையே உற்பத்தி செய்து கொண்டு எண்ணங்களிலேயே உழண்டு கொண்டிருக்கிறது. அந்த எண்ணங்கள் அற்றதான நிலை மனோகாசம். புதாகாசம், சிதாகாசம், அடுத்ததாக புதாகாசம், மனோகாசம், அடுத்ததாக சிதாகாசம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த மௌனத்தில் நிற்கும் பொழுது நமக்கு அறிவு, உலக ஞானம் இவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். இதனையெல்லாம் நீங்கிய நிலை. இது நாள் வரை நாம் பொறிப்புலன்களை கொண்டு உலக பொருள்களை ஆராய்ச்சி செய்து அதனால் பெற்ற ஞானம், அந்த ஞானம் முழுவதுமாக நீங்கியது சிதாகாசம். அங்கே இறைவன் அளிக்கக்கூடிய சிவஞானத்தை நிரப்பி அந்த சிவஞான நிலையிலே நிற்கக்கூடியதான் சிதாகாசம். அவ்வாறு சிதாகாசத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பராகாசத்தில் இறைவன் திருநடனத்தையும் இறைவனுடைய பாங்கினையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இதனைத்தான் வள்ளுவர் பெருமான், நம்முடைய வள்ளலார் பெருமான் குறிப்பிடும் பொழுது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே என்று குறிப்பிடுகின்றார். இங்கே வடலூர் என்பது ஊரை குறிப்பிடவில்லை. இங்கே நம்முடைய உடலின் கீழ்ப்பகுதி தென்பாகம் என்றால் மேல் பகுதி வடபாகம். அந்த வடபாகத்தில் ஞான நிலையிலே நெற்றிக்கண் நடுவிலே நிறுத்தி அவர்கள் இறைவனை சிதாந்தத்தில் உள்ள ஞானங்களை எல்லாம் நீக்கி மேலான சிவஞானத்தை கொண்டவர்களாக விளங்கி அங்கே காத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இறைவனை அழைத்து வா என்று அருளை வேண்டுகின்றார். ஆக அத்தகையதான சிற்பரத்தில் நின்று மேலான இறைவன் திருநடனம் புரியக்கூடிய இடம் தற்பரம். அந்த தற்பரத்தை சிற்பரத்தில் நின்று காண்பவர்கள் சைவ சித்தாந்தர்கள். விளங்குங்களுக்கு தற்பரத்தில் விளங்குகின்றான் இறைவன். அந்த தற்பரத்தில் உள்ள இறைவனை சிற்பரத்தில் நின்று கண்டு வழிபடுபவர்கள் யாரோ அவர்கள் சைவ சித்தாந்தர்கள். ஆக கண்டு வழிபடுபவர்கள் சைவ சித்தாந்தர்கள் என்றால் அந்த கண்டு வழிபடும் முறையை உரைக்கின்ற நூல்கள் சைவ சித்தாந்த நூல்கள், சைவ சித்தாந்தம். அந்த தற்பரம் எத்தகையது? துரிசுகள் அற்றது, குற்றமற்றது, மேலானது. பரதேவதையை அஞ்சலி செய்வாம் என்று தாய்மானவர் குறிப்பிடுவார். பரதேவதை என்பது இந்த சிற்பரத்தில் விளங்குகின்ற சிவபிரானை குறிக்கின்றது. அதை எவ்வாறு காண முடியும்? எங்கே காண முடியும்? சொல் பதம் இறந்து நின்ற நிலையிலே, இரவு பகல் அற்ற நிலையிலே அதனை நாம் காண முடியும். அதை எவ்வாறு காண முடியும்? முற்பத ஞானம் முறை நன்னியே என்று குறிப்பிட்டார். முற்பத ஞானம் என்பது மேலான வீடு பெற்றை அளிக்கக்கூடிய ஞானமான சிவஞானத்தை குறிக்கின்றது. ஞானமானது கதி கூடுமோ என்று தாய்மலர் குறிப்பிடும்போது உலக ஞானத்தை குறிப்பிடவில்லை. உலக ஞானம் நீங்கி விடுதல் வேண்டும். பொறிப்புலன்களால் கிடைக்கப்பெற்ற ஞானம் நிலையற்ற ஞானமாகும். அதனை பாசஞானம் என்று குறிப்பிடுவார்கள். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், இதையும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு இது குறித்து நாம் மற்றொரு அமர்வில் சிந்திக்கலாம். ஆக பாசஞானம், பசுஞானம் இவை இரண்டாலும் அந்த பரம்பொருளை காண முடியாது. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நாடி என்று குறிப்பிடுகிறார். அந்த பதிஞானம்தான் முற்பத ஞானம். அந்த முற்பத ஞானத்தில் குறிப்பிடப்பட்ட செய்திகளை முறையாக ஞானாசிரியர் வாயிலாக அறிந்து சரியை கிரியை யோகங்களை நாம் செய்தல் வேண்டும் என்பதைத்தான் மெய் யோகம் முற்பத ஞானம் என்று குறிப்பிடுகின்றார். அதனை முறையாக ஏதோ நாம படித்தறிந்து கொள்வதல்ல, ஞானாசிரியர் வாயிலாக கேட்டு அறிந்து அவருடைய நயன தீட்சை, சக்தி தீட்சை என்று வாக்கு தீட்சை என்று சொல்லக்கூடிய தீட்சைகள் எல்லாம் பெற்று நாம் அந்த யோகத்தை புரிதல் வேண்டும். இதனைத்தான் நமக்கு கலை மன்னும் மெய்யோகம் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே கலை என்பது 64 கலைகளை குறிப்பிடவில்லை. கற்றிலேன் கலைகள் ஞானம் என்று நமக்கு ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுவார். கலை என்பது இங்கே சிவகலையை குறித்தது. கலை மன்னும் மெய், எந்த ஒரு கலை நமக்கு மெய் யோகத்தை அளிக்கின்றதோ அதுவே சிவகலை, அதுவே முற்பத ஞானம், அதுவே சிவஞானம். இதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு கற்பன கற்கின்றோம். என்னென்ன கற்க வேண்டும்? திருமுறைகளை பயில வேண்டும், சாத்திர நூல்களை பயில வேண்டும், ஆசிரியரோடு உரையாடி அதில் உள்ள சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீக்கிக் கொண்டால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சிவகலையினை பயில்தல் வேண்டும். அவ்வாறு பயிலும் பொழுதுதான் மெய் யோகம் என்று குறிப்பிடுகின்றார். ஆக சரியை
கோயிலுக்கு செல்லுதல், கிரியை, வீட்டில் அமர்ந்து இறைவனை வழிபடுதல், யோகம். இங்கேதான் மெய் யோகம் என்று குறிப்பிடுகின்றார். மெய் யோகம் என்பது இறைவனை ஆத்மார்த்தமாக உள்நிறுத்தி சரியை கிரியையிலே நாம் பயன்படுத்திய பொறிப்புலன்கள், கிரியிலே பயன்படுத்திய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இவற்றையெல்லாம் நீக்கி இறைவனை அகமார்க்கமாக வழிபடுவது மெய் யோகம். அவ்வாறு மெய் யோகம் இயற்றுபவர்களுக்கு முற்பத ஞானம் தோன்றும், சிவஞானம் நமக்கு உதிக்கும். திருவருளாகிய சிவஞானம் நமக்கு உதிக்க அது எப்படி கொடுக்கும் என்றால், சொல் பதம் கடந்ததான, துரிசு அற்றதான தற்பரத்தை காட்டி அருளும். அந்த தற்பரத்தை கண்டவர்கள் தான் சைவ சித்தாந்தம். அந்த நெறியை உரைப்பதுதான் சைவ சித்தாந்தம். இதை யார் நமக்கு அருளியது என்று பார்க்கும்போது திருமூலர் பிறிதொரு பாடலை குறிப்பிடுகின்றார். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 21 கோடி ஆயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர், எண்ணி நிறைபொருள் ஏத்துவன் நாதனே. எண்ணற்ற தேவர்கள், பல கோடி தேவர்கள், இவர்களெல்லாம் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார்கள், எங்களுக்கு மேலான ஞானத்தை காட்டும்படியான ஒரு தன்மையை கொடுங்கள் என்று. அப்பொழுது இறைவன் என்ன செய்கின்றார்? எண்ணி நிறைபொருள் ஏத்துவன் ஈசநாதனே. இந்த மார்க்கத்தை, சைவ சித்தாந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பவன் யாராக விளங்குகின்றான் என்றால் சிவபெருமானே இதனை வழங்குகின்றார். அண்ணல் அருளால் அருளும் நூல், அண்ணல் அருளால் அருளும் நூல் எது? சிவாகமம். அந்த சிவாகமத்தை யார் அளித்தருளியது? எண்ணிய நிறைபொருள் ஏத்துவன் நாதனே என்ற காரணத்தால் நமக்கு வீடு வேற்றினை அளிக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை அளித்தவர், சைவ சித்தாந்தத்தை அளித்தவர் சிவபெருமான். எப்படி அளித்தார்? நமக்கு ஆகமங்களின் வாயிலாக அளித்தார். இதனைத்தான் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் குறிப்பிடுவார். இந்த ஆரணம் என்று சொல்லக்கூடிய வேதம், ஆகமம் என்று சொல்லக்கூடிய சிவ ஆகமம், இவை நமக்கு கிடைக்க பெறவில்லை என்றால் நாம் வீடு பேற்றினை அடைய முடியாது. நாம் மட்டுமல்ல, நாரணன் முதலாம் உள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. நாராயணன் வீடு பேறு பெற்றிருக்க முடியாது, எண்ணறிய தேவர்கள் வீடு பெற்றிருக்க முடியாது, சுரர் நரர் நாகர் யாருமே வீடு பெற்றிருக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய திருமடங்கள், அவற்றில் உள்ள குரு சந்தான செய்திகள் இவையும் நமக்கு வந்திருக்காது. எப்பொழுது இறைவன் தன்னுடைய அருளை உருவாக கொண்டு நமக்காக ஆரணம் ஆகமங்களை அளித்தருளவில்லை என்றால், ஆரணம் ஆகமம் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளானாகில் அருளவில்லை என்றால், ஆக இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இறைவன் ஆன்மாக்களை உய்யக் கொள்ளும் பொருட்டு ஆரணம் ஆகமங்களை அருளி இருக்கின்றார் என்ற பாசிட்டிவ் செய்தியை தான் இங்கே நெகட்டிவாக கொடுத்து, அது இல்லை என்றால் யாருமே வீடு பேறு பெற்றிருக்க முடியாது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகின்றார்? இதுதான் வீடு பேற்றை அளிக்கக்கூடிய முறையாகும். எது? இறைவன் அளித்தருடைய ஆரணம் ஆகமங்கள். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணம் அருளுகின்றான் என்று பாசிட்டிவா சொல்லாம, பள்ளிக்கூடத்துலாம் நாளை நோட் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், நாளை டிராயிங் பேப்பர் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எடுத்துட்டு வரலன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் என்று குறிப்பிடுவதை போல இறைவன் ஆரணங்களை ஆகமங்களை அருளினான் என்று குறிப்பிடாமல் அருளவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? யாருமே வீடு பேறு பெற்றிருக்க முடியாது. இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்றால், இறைவன் அருள் திருமேனி கொண்டு நாம் உயிர்கள், பசுக்கள் உய்வடையும் பொருட்டு ஆரணம் ஆகமங்களை அளித்தருளி இருக்கின்றார். மீண்டும் அந்த பாடல் உங்களுக்காக. ஆரணம் ஆகமங்கள், ஆரணம் என்பது வேதத்தை குறித்தது, ஆகமம் என்பது சிவாகமத்தை குறித்தது. ஆரணம் ஆகமங்களை அருளினால் உருவு கொண்டு காரணன், காரணன் என்றால் நம்மை உய்யக் கொள்வதற்கு காரணமாக விளங்குகின்ற காரணம். காரணன் யாராக இருக்க முடியும்? இங்கே சிவபெருமானை அன்றி வேறு யார் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில், அவன் அருள் இருக்கின்றான். அப்படி அருளவில்லை என்றால், அருளானாகில் கதிப்பவர், கதினா வீடு பேரடைதல், பேரால பேரின்பத்தை அடைதல், அதை யாருமே கதிபேறு பெற்றிருக்க முடியாது. கதிப்பவர் இல்லையாகும். மனிதர்கள் மட்டுமல்ல, நாராயணன்
முதலாய் உள்ள சுரர் தேவர்கள், நரர் மனிதர்கள், நாகர்கள் பாம்பு இனங்கள், இவை யாவுமே கதி பெற்றிருக்க முடியாது. மேலும் நம்முடைய திருமடங்கள் நமக்கு எடுத்து உரைக்கின்ற இந்த ஞான செய்திகள் குரு சந்தான மரபு என்று குறிப்பிடுவார்கள். இந்த குரு சந்தான மரபும் நமக்கு இல்லாமல் போயிருந்திருக்கும் என்று இந்த பாடலின் வாயிலாக மேலான இறைவனே ஆகமங்களை அளித்தருளுகின்றார். ஆரணம் எனப்படும் 4 வேதங்கள், ஆரணம் எனப்படும் 4 வேதங்கள், சிவாகமம் எனப்படும் 28 ஆகமங்கள், இவற்றை யார் அருளியது? சிவபெருமான் அருளினான். ஏன் அருளினான்? ஆன்மாக்களை உய்யக்கொள்ளும் பொருட்டு அருளினான். ஆக இறைவன் 2 நூல்களை செய்கின்றான். வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள். உலகத்துல 2 நூல் தான் இருக்கு. என்ன நூல்? வேத நூல், இன்னொன்னு சைவ நூல். அப்ப நீங்க இது வரைக்கும் ஆரணம்னு வேதம் சொல்றீங்க, சிவாகமம் ஆகமம் சொல்லிட்டு சிவாகமம் சொல்றீங்க. இப்ப அந்த பேரே வரலையே இங்க. இந்த 2 நூல்கள் தான் இறைவன் அருளினான். ஆரணம் வேதங்கள், 4 வேதங்கள், ஆகமம் சிவாகமங்கள், 28 ஆகமங்கள். இதை இறைவன் அருளினான். ஏன் அருளினான்? உயிர்களை உய்யக்கொள்ளும் பொருட்கள் அருளினான். இந்த பாடலிலே ஆரணம் ஆகமம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் என்ன சொல்கின்றார் பாருங்கள். வேத நூல். வேத நூல் என்பது ஆரணத்தை குறித்தது, அதாவது வேதத்தை குறித்தது வேத நூல். சைவ நூல், வேத நூல் என்றாலும் வேதத்திற்கு ஒரு அந்த வார்த்தை வந்து விடுகின்றது. ஆகமம் என்று குறிப்பிடாமல் சைவ நூல் என்று குறிப்பிடுகின்றார். ஆக சைவ நூல் என்பது சிவபெருமான் அருளி செய்த நூல். அது எதுவாக இருக்க முடியும்? ஆகமங்களை என்று வேறு எது இருக்க முடியும்? எனவே வேத நூல், சைவ நூல் 2 நூல்கள். உலகத்துல 2 நூல் தான்ப்பா இருக்குது. இதர மற்ற நூல்கள் இவற்றை விதித்துரைக்கக்கூடிய நூல்கள், வேறு உரைக்கும் நூல்கள் இவற்றின் விருத்தி நூல்கள். ஆகமத்தில் உள்ள செய்திகளை, ஆகமத்தில் உள்ள ஞான செய்திகளை நமக்கு மேலும் தெளிவாக கொடுப்பதற்காக அமைந்ததுதான் ஏனைய விருத்தி நூல்கள். ஆதி நூல் யார் எழுதியது? ஆதி நூல் அனாதி அமலன் தரும் 2. இந்த முதலாக தோன்றியதான இந்த 2 நூல்கள் முடிவும் ஆரம்பமும் அற்றதான, அனாதியாக விளங்கக்கூடிய, மலங்கள் அற்றவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தரக்கூடிய நூல்களாகும். ஆரண நூல் பொது, சைவம் அருஞ்சிறப்பு நூலாகும் என்று குறிப்பிடுகின்றார். ஆரணத்தை பொது என்று குறிப்பிடுகின்றார். என் பொது என்றால் என்ன என்றால், இறைவனை நாம் ஆராய்ச்சி செய்ய துவங்குகின்றோம். இறைவன் எத்தகையவன் என்று முதலிலே இறைவனை ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னால் ஆராய்ச்சி செய்யக்கூடியவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு உணர்வு இல்லாமல் நான் இறைவனை சென்று தேடுகின்றேன் என்று கோயில் குளங்களுக்கெல்லாம் சென்று தேடுகின்றோம். அங்கெல்லாம் இறைவன் கிடைக்கவில்லை. இறைவனை நாம் பிரத்யட்சமாக காண முடியவில்லை. அப்போது ஞானாசிரியரை அணுகி அவரிடம் நாம் கேட்கும் பொழுது அவர் சொல்வார், அன்னம் பிரம்மம். கீழே சிந்தித்தா சிவசிவான் எடுத்து போடும் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றோம் அல்லவா? அந்த அன்னத்தை சிவமாக கருது. இவன் கருதி கொண்டு வருகின்றான். அன்னம் பிரம்மம், அன்னம் பிரம்மம். அன்னத்தை உண்ணுகின்றோமா? அது வயிற்றுக்கு செல்லுகின்றதா? மலமாகி வெளியே வந்து விடுகின்றது. அப்படி என்றால் தெய்வம், இறைவன் மலமாக வெளியே வந்து விடுவானோ? இல்லை, அன்னம் பிரம்மமாக இருக்க முடியாது என்று ஒவ்வொன்றாக அன்னத்தை விளைவிக்கின்ற பூமி, அன்னத்தை விளைவதற்கு உதவுகின்ற மழை என்று ஒவ்வொன்றாக பஞ்சபூதங்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது இது கடவுள் அல்ல, இது கடவுள் அல்ல, இது கடவுள் அல்ல, இது தெய்வம் அல்ல, இது இறைவன் அல்ல, இது சிவபெருமான் அல்ல என்று தள்ளிக்கொண்டே போகின்றோம் அல்லவா? இவற்றையெல்லாம் விளக்குவதுதான் வேத நூல். முடிவு தெரியல. ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வேதங்கள்லாம் ஐயோ சொல்லக்கூடாது. ஐயா, இந்த ஐயோ என்பது அமங்கல சொல். ஐயா என்று வேதங்கள் எல்லாம் தேடி 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 தேடொன்னா தேவனை தேடி கண்டு கொள்ள முடியாமல் அவை ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனாக இறைவன் விளங்குகின்றான். எனவே இவ்வாறு தேடக்கூடிய நூல்கள் பொது நூல்கள். ஆரணம் இந்த பாடலிலே குறிப்பிடும்போது ஆரண நூல் பொது. அப்போ இதுதான் இறைவன், இதுதான் உயிர். இந்த உயிர் சென்று இறைவனை அடைய விடாமல் தடுப்பதுதான் பசு, பாசம், ஆணவம், மாயை, கண்மம் என்று தெளிவாக விளக்கி பசுவாகிய உயிர்களை பாசப்பொருள்கள் என்று நீங்கி மேலான பதியை சென்று அடைவதற்குரிய முறையை குறிப்பிடக்கூடிய நூல்களை சிறப்பு நூல்கள் என்று சொல்லலாம் அல்லவா? தேடுகின்ற நூல்கள் பொது நூல்கள்,
தேடுகின்ற நூல்கள் தேடி தேடி தேடனா தேவனை நமக்கு கண்டு அருளக்கூடிய நூல்கள் சிறப்பு நூல்கள். ஆக ஆரணம் பொது, சைவம் அருஞ்சிறப்பு நூலாகும். இந்த பாடலோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள் சிவபெருமான் அருளியது. வேத நூல் சைவ நூல் இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல்கள் இதன் விருத்தி நூல்கள். இதை யார் அருளியது? ஆதி நூலை யார் அருளியது? வேத நூலையும் சைவ நூலையும் யார் அருளியது? அனாதி அமலன் தரும் நூல் இரண்டு. அந்த நூல்களை பற்றி சொல்லும் பொழுது ஆரணம் என்பது மேலான, வேதம் என்பது பொது, இறைவனை தேடுகின்றது, கண்டுகொள்ள முடியவில்லை, தேடுதலையே அது தொழிலாக கொள்ளுகின்றது. தேடி தேடும்னா தேவனை தெளிவாக காட்டக்கூடியது சிறப்பல்லவா? எனவே சைவம் அருஞ்சிறப்பு நூலாகும். இங்க சைவம்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க, ஆகமத்தை குறிக்கின்றது. ஆகமம் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் அங்கே வேதம் பொது நூல் என்று சொல்லி ஆகமம் சிறப்பு நூல் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக சைவம் சிறப்பு நூல். சைவம் என்ற சொல்லானது ஆகமத்தை தழுவி நிற்கின்ற ஒரு சமயம் ஆதலின் ஆகமம் என்று குறிப்பிடாது சைவம் அருஞ்சிறப்பு நூலாகும் என்று இந்த பாடல் உரைக்கின்றது. மேலும் அந்த சைவம் என்றால் என்ன, சைவம், இந்த சைவ நூல் என்று சொல்லும்போது அதனை மேலும் விளக்குகின்றார். சிவ ஆகமங்களே சைவ சித்தாந்தம் என்பதை நீதியால் உலகற்கும் சத்தினி பாதற்கும் நிகழ்த்திய நீள்மறை ஒழிபொருள் வேதாந்தம். தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல் சைவம், பிற நூல் திகழ் பூர்வம், சிவாகமம் சைவ சித்தாந்தமாம். பாடல முடிக்கிறார். நீதியால் உலகற்கு நெறிமுறைப்படி நின்று ஒழுகக்கூடிய மாந்தர்களுக்கு, அவ்வாறு நீதியான நெறிமுறைப்படி நின்று ஒழுகி இறைவன் திருவருளால் ஞானாசிரியர் கிடைக்கப் பெற்று சத்தினிபாதத்தை உணரக்கூடிய தன்மையில் நிற்பவர்கள் தேடுகின்றார்கள். நிகழ்த்திய நூல் அவர்கள் அருளி செய்த இந்த வேதமெல்லாம் இறைவன் ஞானாசிரியர்களுக்கு, இறைவன் ஞானிகளுக்கு அருளி செய்து அதன் மூலமாக வந்த நூல். இறைவன் நேரடியாக இந்த நூல்களை படைக்கவில்லை. இறைவன் மேலான இந்த நெறியிலே நின்று சத்தினிபாதத்தில் நின்றவர்களுக்கு இறைவன் அவர்கள் அறிவில் நின்று குருவாய் உணர்த்துகின்றான். அந்த நூல்களை அவர்கள் படைத்தருளுகின்றார்கள். இவையெல்லாம் நீள்மறையின் ஒழிபொருள், அது மறைந்துள்ள பொருளாக இருக்கின்றது. அந்த மறைந்த பொருளை, தீதில்லா பொருளை கொண்டு விளக்கும், தெளிவாக விளக்கக்கூடிய நூல் சைவம். ஆக மறைபொருளோ, இறைவனை மறைபொருளாக குறிப்பிடுவது வேதம். அது யாருக்குரியது? சத்தினிபாதற்குரியது. நாம் சத்தினிபாதம் பெறவில்லையே. இருவினை ஒப்பு, மலபரிபாகம், அடுத்ததாக விளைவது சத்தினிபாதம். இதுவும் நம் சிந்தனைக்குரிய கருத்தாக விளங்குகின்றது. மற்றொரு அமைவில் சிந்திக்கிறோம். இருவினை ஒப்பு என்றால் என்ன, மலபரிபாகம் என்றால் என்ன, அதனால் நிகழக்கூடிய சத்தினிபாதம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தனியாக சிந்திக்க வேண்டும். ஆக இந்த ஒழிவு என்று சொல்லக்கூடிய மறைத்து நிற்கக்கூடிய, இறைவனை காட்டாமல் மறைத்து நிற்கக்கூடியவை வேதங்கள். இந்த வேத ஆகமத்தின் துணிவாக தீதில் பொருள் கொண்டு உரைக்கும் நூல்தான் சைவம். இந்த சைவம் என்பது சிவாகமம், சிவாகமம் என்பது சைவ சித்தாந்தம் என்பதை இந்த பாடலை உறுதிபட கூறுகின்றார். கடைசி அடியிலே குறிப்பிடும்போது சிவாகமங்கள் சைவ சித்தாந்தமாகும். ஏனைய நூல்கள் அவற்றை விருத்தி செய்ய வந்த நூல்களாகும். முதல் நூல் இரண்டு நூல். ஆக நீதியால் உலகற்கு அந்த அத்தகைய மேலான ஞானிகள், பக்குவமடைந்த ஞானிகள் உணர்ந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட நூல் வேதம். அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த தேடனா தேவனை தெளிவாக எடுத்து காட்டி நம்மை உய்வு கொள்ள வந்த நூல் சைவ நூல். அந்த சைவ நூல் என்பது சிவாகமம். சிவாகமம் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சிவாகமங்கள் சைவ சித்தாந்தம் என்று முடிக்கின்றார். ஆக நம்முடைய சிவபெருமான் நம்மை எல்லாம் உய்யக் கொள்ளும் பொருட்டு வேதம் என்ற நூலை, வேதம் என்ற 4 பகுதிகளை ஞானிகளின் அறிவில் நின்று குருவாய் உணர்த்தி அதன் மூலமாக வெளிவருகின்றது. ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்டு 3ஆம் அவரிடம் தெரிவிக்கும் பொழுது அங்கே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்புண்டல்லவா? சொல்லியதை சொல்லியவாறே ஒருவர் சொல்ல முடியாது. சொல்லியதை சொல்லியவாறு புரிந்து கொள்ளுதலும் முடியாது. இது ஞானத்தின் உச்சநிலை. ஞானம் என்றால் என்ன என்று குறிப்பிடும் பொழுது சொல்லியதை சொல்லியவாறு உணர்தல்.
சிறு குறைபாடுகள் ஏற்படுவது வழக்கம் தானே. எனவே வேதங்களில் இறைவன் அருளியதாக இருந்தாலும் ஞானிகளின் வாயிலாக பெறப்பட்டதால் அங்கே பேதம் இருக்கின்றது. இறைவனத்தோடு திருப்தி அடைகளை வேதத்தை தான் கொடுத்து விட்டோமே, இந்த ஆன்மாக்கள் வந்து சேரட்டும், ஞானிகளின் வாயிலாக வேதத்தை எதிர் சாமம் அதர்வனம் ஆகிய வேதங்களை படைத்து விட்டோமே என்று அவன் சும்மா அமராமல், இந்த ஞானிகளின் வாயிலாக கொடுக்கப்பட்ட இந்த ஞான செய்திகள் வேதங்கள் மக்களை சென்று அடையும் பொழுது சற்றே திரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டல்லவா, சரி நாமே களத்தில் இறங்குவோம் என்று இறைவனே வேதத்தின் முடிவாக வேதாந்த தீதில் பொருள் கொண்டு இறைவனே உரைத்த நூல் சைவ நூல். ஆக இறைவன் உரைத்த நூல் சைவ நூல், இறைவன் அடியார் ஞானிகள் மூலமாக நமக்கு அளித்த நூல் வேதம். வேதம் என்பது தேடும்படியான நூல். சைவம் என்று சொல்லக்கூடிய ஆகமம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் இறைவனே நேரடியாக களத்தில் இறங்கி ஆன்மாக்களுக்கு பதி பசு பாசத்தை முப்பொருள் உண்மையை உணர்த்தி அருளையும் அளித்து ஆன்மாக்களை உய்யக்கொள்ளும்படியான நூலாக விளங்குவது சைவம் என்று சொல்லக்கூடிய சிவ ஆகமம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தமாகும். இப்ப புரிஞ்சுட்டா உங்களுக்கு? வேதம் என்பது இறைவன் ஞானிகளின் வாயிலாக அளித்த நூல், தேடும் நூல். நீதியால் உலகற்கெல்லாம் சத்திரிபாதற்கும் நிகழ்த்திய நீள் மறை ஒழிபொருள். ஒழிபொருள் மறைந்து இருக்கக்கூடிய பொருள். அந்த பொருளை அவர்கள் காண்பதற்காக இறைவன் அவர்கள் அறிவில் நின்று உணர்த்தியது. அவர்கள் தேடுகின்றார்கள். ஐயா என ஓங்கி ஆழ்ந்தவர்கள் வேதங்கள் எல்லாம் தேடி களைச்சு போயிடுது. அப்ப அந்த வேதத்தின் முடிவு வேண்டும் அல்லவா? வேதாந்தம் அதன் முடிவு. அந்த வேதாந்தத்தின் தீதில் பொருள் கொண்டு அந்த வேதங்கள் எல்லாம் தேடி முடியாம போய் அந்த அந்தத்தில் நிற்கும் பொழுது, வேதத்தின் முடிவில் நிற்கும் பொழுது, அந்த காண முடியாத அந்த தீதில் பரம்பொருளை உரைக்கும் நூல்தான் சைவம். சைவம் என்றால் சிவாகமம், சிவாகமம் என்றால் சைவ சித்தாந்தம். இந்த செய்தியை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு உரைக்கின்றார் அருணதி சிவாச்சாரியார். சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி. சித்தாந்தத்தை இறைவன் தான் படைக்கின்றான். இறைவன் தன்னுடைய அருட்கண்ணை அந்த சித்தாந்தத்தில் செலுத்துகின்றான். சித்தாந்தத்தே சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி. அவ்வாறு சேர்த்ததன் காரணமாக இறைவன் அருளிய ஆகமங்களிலே இறைவன் ஏதோ தான் போக்குக்கு சொல்லாமல் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அருளையும் செலுத்தி கடைக்கண்ணால் அந்த நூலை பார்த்தான். ஆகமங்களை அருளும் பொழுது அவை வெளிவரும் பொழுது இதை பற்றி நாம் பிறகு சிந்திக்கலாம். சிவபெருமான் பார்வதிக்கு சொல்ல, பார்வதி நந்தி தேவருக்கு அந்த சம்பாஷணை நந்தி தேவர் கேட்க, பிறகு நால்வர் அவர்கள் மூலமாக மெய்கண்டார். அது ஒரு குரு சந்தான பரம்பரை வருகின்றது. அதனை நாம் அடுத்த முறை சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளலாம். ஆக சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சிவ ஆகமத்தே சிறைவன் படைத்தருளும் பொழுது தன்னுடைய அருளை செலுத்துகின்றான். அவ்வாறு செலுத்தியதனால் அந்த நூல் மேன்மை பொருந்திய நூலாக விளங்குகின்றது. அந்த நூல் என்ன செய்கின்றது தெரியுமா? அடுத்த அடியிலே குறிப்பிடுவார். இந்த நூலை பயன்படுத்தி இந்த நூலை நன்கு கற்று அறிந்து ஞானாசிரியர் மூலமாக ஞான செய்திகளில் தெளிவு பெற்றவர்களுக்கு இந்த பிறவிதான் கடைசி பிறவி. சத்தியமா சொல்றேன், இது நான் சொல்லல, அருணந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார். ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்தாண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத நிழற்கீழ் வைத்தன். எப்படி ஒரு உறுதிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்க்கின்றான். எங்கே? சைவ சித்தாந்தத்திலே. அந்த சைவ சித்தாந்தத்தை அவன் அருளும் பொழுது அவன் நூலாக அருளவில்லை, தன் அருளாக பொழிகின்றான். கடைக்கண் என்பது திருவருள். அந்த திருவருளாக பொழிகின்றான். அந்த திருவருளால் வந்த நூலினை யார் ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதை ஆராய்ச்சி செய்து மனத்தளவில் அல்ல, உணர்வளவில் அல்ல, அதன்னும் மேலாக கடந்து நின்று சொற்பத ஞானம், சொல் பதம் கடந்து நின்று அதனை உணர்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இதுதான் அவர்கள் கடைசி பிறவி. ஜனனம் ஒன்றிலே எடுத்த இந்த பிறவிதான் கடைசி பிறவி. ஜனனம் ஒன்றிலே அடுத்து எங்க போறாங்க? ஜீவன் முத்தராக வைப்பார். வைத்து ஆண்டு மலம் கழுவி ஆணவம் மாயை கண்மம் ஆகியவற்றை நீக்கி ஞான வாரியை, ஞானம் என்றால் மேலான பரம்பொருளை அடைதற்குரிய ஒரு சிவகலை, சிவ ஆகமம், அதனை அருளி
அவ்வாறு அருளுகின்ற காலத்திலே அந்த ஞானத்தை வாரியாக வர்ண கடலாக கொடுக்க அந்த கடலிருந்து என்ன விளைகின்றதாம்? மடுத்து ஆனந்தம் பொழிந்து அந்த ஞானத்தை அவர்கள் உணர 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 மேலான இறைவனுடைய தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஆனந்தம் பொங்குகின்றது. அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தம் பூர்த்தியாகி என்று தாய்மார் குறிப்பிடுவார் முதல் பாடலே. ஆனந்தம் பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது இது. அங்கே அருள் இருந்தால்தான் ஆனந்தம் விளையும், அருள் இருந்தால்தான் ஆனந்தம் பூர்த்தியாகும். அதைத்தான் இங்கே சொல்லும் பொழுது அந்த ஞானத்தை, அந்த பேரானந்தத்தை, அந்த ஞானத்தை பெறுவதற்கு இறைவன் முதல் என்ன செய்கின்றான்? மனம் கழுவி. யார் யார் செய்வாங்க? நம்ம இறைவனாக நம்முடைய தந்தையாகிய சிவபெருமானை அன்றி வேறு யார் நம்முடைய மலங்களை நீக்க முடியும்? மலங்கள் என்றால் ஆணவம் தான், ஆணவத்தை குறிப்பிடுகின்றது. எனவே ஆணவத்தை நீக்கி ஞானத்தை அளித்து பேரின்பத்தை வாய்மடுக்கும்படியாக செய்து பிறப்பை அறுப்பான். மீண்டும் இறத்தல் பிறத்தல் இறத்தல் பிறத்தல் என்ற துன்ப சாகரத்தில் வீழாது நம்முடைய பிறப்பினை அறுத்து முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன். மேலான ஆனந்தத்தையே பருகிக் கொண்டிருக்கும்படியாக முண்டு முண்டு அருந்தி என்று நமக்கு உண்மை விளக்க நூலாசிரியர் குறிப்பிடுவார். அந்த ஆனந்தத்தை அவர்கள் பருகுகின்றார்களாம், பருகி பேரானந்தம் கொள்ளுகின்றார்களாம், அவர்கள் பிறப்பற்று நிற்கின்றார்களாம். அத்தகைய தன்மையை இறைவன் தன் அருளால் கொடுத்த அந்த சைவ சித்தாந்தம், சிவ ஆகமம் நமக்கு அருளுகின்றது. இதை சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கும் பொழுது நம்முடைய நிலையை எடுத்து காட்டுகின்றார். இவ்வளவு ரகசியத்தை சொல்லிட்டேனே. சிவாகமம் என்பதுதான் சைவ சித்தாந்தம். சைவம் என்றாலும் சிவாகமம் என்றாலும் சைவ சித்தாந்தம் என்றாலும் ஒன்றே. இந்த சைவ சித்தாந்தத்தை யார் அளித்தது? இறைவன் அளித்தான். எவ்வாறு அளித்தான்? தன் திருக்கடைக்கண் பார்வையை செலுத்தி அளித்தான். அவ்வாறு செலுத்தி அளித்த அந்த நூலை நாம் கற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றால் அதுதான் நம்முடைய இறுதி பிறவி. ஜனனம் ஒன்றிலே இப்ப பிறப்பு எடுத்துட்டோமா, இதை தெரிந்து கொண்டோமா, இதன்படி நிற்கின்ற சமயத்திலே ஜனனம் ஒன்றிலே நம்மை எல்லாம் ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானத்தை அளித்து மேலான பேரின்பம் பொழியும்படியாக செய்து பிறப்பினை அறுத்து அவன் பாத மலர் கீழேயே வைத்துக் கொள்வானாம் என்று முத்தாந்த பாத மலர் கீழ் வைப்பன் என்று முடிந்திடவும் வேதங்கள், ஆகமங்கள், சைவ சித்தாந்தம் இவையெல்லாம் மொழிகின்றது. என்ன மொழிகின்றது? இந்த பக்கம் வந்துடு. சிவாகமங்களில் கூறப்பட்ட நெறிகளை, சரியை, கிரியை, யோகத்தை நீ கடைபிடிப்பேயானால் மலங்கள் கழுவப்பட்டு ஞானம் கிடைக்க பெற்று பேரானந்தம் பெறுவாய் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தாந்த பாத மலர்கீழ் வைப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை மொழியக்கூடிய நூல்களை அறிந்து கொண்ட பிறகும் வைப்பன் என்று அவை மொழிகின்றன. ஆனா நாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? உலகரெல்லாம், உலகர நம்மள சொல்ற, உலகரெல்லாம் மூர்கராகி பித்தாந்தம், அங்க சித்தாந்தம், இங்க பாருங்க பித்தாந்தம், பித்தாந்த பெரும்பிதற்று பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்ந்திடுவர் இதென்ன பிராந்தி, பிராந்தின மயக்கம். இவ்வளவு அருமையான ஒரு செய்தியை அளிப்பதான ஒரு சைவ சித்தாந்தம் என்ற நூல் இருக்கின்றது. அது இறைவனால் அருளப்பட்ட நூல் சிவாகமம். அந்த நூலை அவன் அருளும் பொழுது அருளை பொழிந்து அருளுகின்றான். அந்த அருளை பொழிந்து அருளிய நூலானது நமக்கு மேலான வீடு பெற்ற இன்பத்தை அளித்து இறைவன் தன் பாத மலர்கிழியே வைத்துக் கொடுக்கின்றான் என்ற ஞான செய்தியை குறிப்பிட்ட போதும் அதனை அறியாது, அறிந்திருந்தும் அதற்கு முக்கியத்துவம் தராது உலகரெல்லாம் நம்மையெல்லாம் சேர்க்கிறார். உலகரெல்லாம் பணம் வேண்டும், பொருள் வேண்டும், பாசம் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோமே, நம்மை சொல்லுகின்றார் உலகரெல்லாம் மூர்கராகி. இந்த மூர்கராகி என்பதைத்தான் வினைவாசக பெருமான் புத்தினறி அறியாத மூர்கன் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வளவு ரகசியங்கள் சைவ சித்தாந்தத்திலே புதிந்திருக்கின்றது. இதனை அறிந்து கொள்வதற்கு தவறிவிட்டு மூர்கனாக திரிகின்றேனே என்று அவர் குறிப்பிடும்படி அதே வார்த்தை மூர்கராகி பித்தாந்தம், பித்தம் பிடித்து நாம் பேசுகின்றோம். அது சித்தத்தினுடைய அந்தம்.
சிதாகாசத்தின் முடிவு பராகாசம். அங்கு செல்வதற்கு பதிலாக பித்தாந்த பெரும் பிதற்றி இது தெய்வம் அது தெய்வம், இதுதான் இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்றவாறு மதங்களுக்கிடையே சண்டை, மதங்களுக்கிடையே பிணக்கு, மக்களுக்கிடையே பிணக்கு, இவ்வாறு பெரும் பிதற்றி என்ன பண்றாங்க? பாவக்குழியில் வீழ்ந்திடுகின்றார்களே. இது என்னையா பிராந்தி? கையில் அருமையான ஒரு சைவ சித்தாந்தம் என்ற நூல் இருக்கின்றது. அதனை தேடி கண்டுபிடித்து ஞானாசிரியர் வழி நின்று அவற்றின் உண்மை பொருளை அறிந்து கொண்டு அதன் சிறப்பினை உணர்ந்து மேலான வீடு பெற்றினை அடைவதற்கு பதிலாக இந்த மாந்தர்கள் எல்லாம் பித்தாந்த பெரும் பிதற்றி பெருங்குழியில் வீழ்கின்றார்களே என்று மனம் நொந்து நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் என்ற நூலிலே இது என்ன பிராந்தி என்று குறிப்பிடுகின்றார். ஆக சிவபெருமான் தன்னுடைய திருக்கடைக்கண் நோக்கினால் அருளை செய்த சிவாகமம் என்பது இப்பிறவியிலேயே உயிர்களுடைய மரத்தை நீக்கி சிவஞானத்தை நல்கி பேரானந்தத்தை அளித்து போ அப்படி இருந்து சொல்லாம அந்த உயிர்களை தன்னுடைய பாத மலர் கீழ் வைத்து ஆண்டு கொண்டிருக்கின்றான் என்ற உறுதிப்பாட்டினை அளித்து இந்த பக்கம் வராதவங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் பாவக்குழியில் வீழ்வார்கள் என்றவாறு இந்த பாடலை அவர் நமக்கு ஞான ரகசியத்தை கூறுகின்றார். யார் சொல்லுவாங்க சொல்லுங்க? ஞான ரகசியம் என்பது என்னமோ தனியாக சென்று அழைத்து வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இதுதான் ரகசியமே. சைவ சித்தாந்தத்தை அறிந்து கொண்டு சைவ சித்தாந்த நெறிமுறைப்படி வாழக்கூடிய ஒன்றுதான் ரகசியம். அது என்ன ரகசியம்? முத்தாந்த பாத மலர் கீழ் நம்மை கொண்டு சேர்த்து பேரானந்தத்தை பருகும்படியான ரகசியம். இதை விட்டு நாம் எல்லாம் எப்படி இருக்கின்றோம்? உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். ஆக சிவபெருமான் அருளியது வேதம், சிவாகமம் முதல் நூல். இந்த சிவாகம செய்திகளை தன்னகத்தே கொண்டு தெளிவாக தமிழில் உரைக்கப்பட்ட நூல் திருமந்திரம். அதற்கு பிறகாக எழுந்தது சிவஞான போதம். சிவஞான போதத்தை தொடர்ந்து சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் போன்ற 14 சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் தோன்றின. சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் தோன்றின. இந்த சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் எவ்வாறு தோன்றியது? இதற்கு முன்னதாகவே திருமூலர் நமக்கு சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்களே, இடைப்பட்ட காலத்தில் என்ன நிகழ்ந்தது? எவ்வாறு மீண்டும் மெய்கண்ட தேவநாயனார் வந்து சிவாகம செய்திகளை சைவ சித்தாந்தத்தை அருளுகின்றாரே, அப்படி என்றால் திருமூலர் காலத்திலிருந்து மெய்கண்டார் காலம் வரை இடையிலே என்ன நிகழ்ந்தது? சிந்திக்க வேண்டும். முதல் நூல் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்றப்பட்ட, இன்னும் கூட சொல்ல 8000 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்றப்பட்ட திருமந்திரத்தில் சைவ சித்தாந்தம் என்ற நூல் சொல் உரைக்கப்பட்டிருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தை சாரமாக கொண்டு எழுந்ததான் 12 திருமுறைகள். 12 திருமுறைகள் என்பது சைவ சித்தாந்தத்தை மேலும் தெளிவுபடுத்தி பக்தி சேர்த்து அன்பு சேர்த்து பாலாக குழைத்து நமக்கு தரப்பட்ட நூல். அப்ப சைவ சித்தாந்தத்தை மீண்டும் ஒருமுறை மெய்கண்ட தேவநாயனார் 13ஆம் நூற்றாண்டில் எடுத்து சொல்லுகின்றார் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அது தெரியாமல் இருந்ததா? இதுவும் நமக்கு ஆராய்ச்சிக்குரியது. இன்று நாம் பார்த்தது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்றுதான். அது சைவ சித்தாந்தம் வளர்ந்த முறை, சைவ சித்தாந்தத்தினுடைய நடைமுறை போக்கு எவ்வாறு இருந்தது என்பதையும் நாம் சிந்தனைக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக சிவபெருமான் அளித்தருளியது வேதம் ஆகும். வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். ஆகமத்தை சைவம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த சைவத்தின் பிழிவாக விளங்குவதுதான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தத்தை முதலில் உரைத்த நூல் திருமந்திரம். பின்னராக நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் சைவ சித்தாந்தத்தை தெளிவாக உரைக்கின்றது. அது சார்ந்ததான 14 நூல்கள் மெய்கண்ட சாத்திர நூல்கள். இந்த மெய்கண்ட சாத்திர நூல்கள் குறிப்பாக மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதத்தின் சிறப்பினை எடுத்துக் கொடுப்பதாக ஒரு பாடல் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதில் உள்ளூரு நெய், போதம் மிகு நெய்யின் உருசுவை நீள் வெண்ணெய் மேகண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். ஆக சைவ சித்தாந்தம் என்பது நமக்கு எப்படி புழக்கத்துக்கு வந்தது என்றால் மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதத்திலிருந்து வந்திருக்கின்றது. இந்த போதம் என்று சிவஞான போதம் என்று சொல்வது நெய்யினுடைய நறுமணம், அது திறம் என்று குறிப்பிடுகின்றார். அவங்க பாருங்க, பசு பாலை கொடுக்கும், பாலிலிருந்து
தயிர், தயிரிலிருந்து வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து நெய், நெய்யிலிருந்து நெய்யினுடைய மனம். கண்டினியூட்டி தெரியுதா உங்களுக்கு? இதன் கம்பேர் பண்றார். பசு, பசுவின் பால், பசுவினுடைய வெண்ணெய், அந்த வெண்ணெயிலிருந்து பெறக்கூடிய நெய், நெய்யிலிருந்து வரக்கூடிய மனம். சொல்ற பாருங்க, எது எது பாலு, எது பசு? வேதம் பசு. அந்த பசுவிலிருந்து பெறப்பட்டது மெய்யாகமம், அதன் பால் மெய் ஆகமம், சிவாகமங்கள். அந்த சிவ ஆகமங்களில் கூறப்பட்ட ஞான செய்திகளை தன்னகத்தே கொண்டு பக்தி அன்பை குழைத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நூல் நால்வர் ஓதும் தமிழ். அது ஆகமத்தில் உள்ளூரும் நெய், பாலில் உள்ளூரக்கூடிய நெய். அந்த போதம், போதம் மிகு, போதம் என்பது சிவஞான போதத்தை குறிப்பிடுகின்றார். போதம் மிகு நெய்யின் உரு சுவையால். இங்க போதம் என்பது நெய். அந்த சிவஞான போதத்தில் குறிப்பிடப்பட்ட கருத்துக்கள் எவை என்றால் அவைத்தான் அதன் திறம், அதனுடைய வாசனை, அதனுடைய நறுமணம், அதனுடைய சுவை. நெய் இருக்கின்றது, நெய்யை நாம் கண்ணால் பார்க்கின்றோம், அதனுடைய நறுமணத்தை மூக்கால் முகர்கின்றோம், கண்ணால் காண முடியவில்லை. அதனுடைய சுவையினை நாவால் உணர்கின்றோம், கண்ணால் காண முடியவில்லை. அது கண்டது நெய், அதன் சுவையை உணர்ந்ததுன்னா அதன் மனத்தை உணர்ந்தது மூக்கு. ஆக மனமும் சுவையும் திறம். அங்கே நிற்பது சிவஞான போதம் என்னும் நெய். இந்த நெய் எங்கிருந்து தோன்றியது? வெண்ணெயிலிருந்து தோன்றியது. தமிழ், நால்வர் உரைத்த தமிழ் இருந்து. அந்த பால் எங்கு, அந்த தயிர் எங்கு, வெண்ணெய் எங்கிருந்து வந்தது? ஆகமம் என்ற மெய் நூலிலிருந்து வந்தது. அந்த ஆகமம் எங்கிருந்து வந்தது? பசுவிலிருந்து வந்தது, வேதம். ஆக வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். நால்வர் ஓதும் தமிழ், அதில் உள்ளூர் நெய். போதம் நெய்யின் ஒரு சுவையால் யார் கொடுக்கிறாங்க? நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம். ஆக இந்த நெய்யின் மனத்தினை, சைவ சித்தாந்தத்தின் பெருமையை, சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லக்கூடிய திறத்தினை, திறம் என்பது நூலை கற்கின்றோம், அந்த நூலை உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம், அந்த நூலில் உள்ள கருத்துக்களின்படி நடக்கும் பொழுது அந்த நூல் சொல்லிய பொருள்கள் எல்லாம் நமக்கு சற்றே விளங்கி அதன் பலனையும் அனுபவிக்கின்றோம் அல்லவா? அதுதான் திறம். ஆக அந்த திறத்தினை அளிப்பதாக விளங்குவதுதான் நம்முடைய மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் ஆகும். எனவே இன்றைய தினத்தை இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். ஆக சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பதை பற்றி அடியேன் முடிந்தவரை உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். சைவ சித்தாந்தம் என்பது இறைவனால் அருளப்பட்ட சிவ ஆகமத்தின் சாரம். ஆக சைவ சித்தாந்தம் என்பது இறைவனால் அருளப்பட்ட அந்த ஆகமங்களின் பொழிவு என்ற காரணத்தினால் சைவ சித்தாந்தம் என்பது இறைவனால் அருளப்பட்ட நூல் என்பதை உறுதிபட கூறும் வகையிலே சைவ சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கண் சேர்த்தி என்று குறிப்பிடுகின்றார். அந்த நூலின் பெருமையை குறிப்பிடும் பொழுது அந்த நூலை கற்றுணர்ந்து ஞானாசிரியர் வாயிலாக பொருளுணர்ந்து ஞான தீட்சை பெற்று நாம் நின்று யோகங்கள் புரிவோமையானால், சரியைக்கிரிய யோகங்கள் புரிவோமையானால் ஞானம் கிடைக்க பெற்று அவன் திருப்பாத மலர் கமலங்களிலே நம்மை ஒப்புவிக்கலாம். அவ்வாறு ஒப்புவிக்காவிட்டால் என்ன ஆகும்? சித்தாந்த பெரும் பிதற்றி இந்த உலகத்திலே உள்ளவர்கள் திரிகின்றார்களே, நாமும் அவ்வாறு திரிதல் அற்று இறைவனுடைய அருளை சார்வதற்கு சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான திறம் நமக்கு உதவ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பொற்பாதங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். அடியேன் பேசியவற்றில் தவறுகள் இருந்தால் அது அடியேனை சாரும் என்றும், சிறப்புகள் இருந்தால் அது சைவ சித்தாந்தத்தை அருளி செய்த சிவபெருமானின் திருவடிகளை சாரும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு சிறு கேள்விகளுக்கு மட்டும் உடனடியாக அடியேன் தெரிந்தவரை உங்களுக்கு விடை பகர்வதற்கு தயாராக இருக்கின்றேன். உங்களிடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் ஒரு 5 அல்லது 10 மணித்துளிகள் நாம் சிந்திக்கலாம். ஆரதி நன்றி பாலாஜி. தேங்க்யூ பாலா. யாருக்காவது கேள்வி இருக்கா?
இந்த சின்ன கேள்விதான். கேட்கலாமா ஐயா? சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. இவ்வளவு அருமையா சிவாய். நுண்ணிய விளக்கங்களை கொண்டு இந்த சைவ புரியலம்மா. சித்தாந்தத்தை நுண்ணிய புரியல. விளக்கங்களா கொண்டு கேக்குதா ஐயா? கேக்குதா? இன்னும் கொஞ்சம் உரக்க பேசினா நல்லா இருக்கும். ஓகே. இல்ல, இவ்வளவு ஒரு நுண்ணிய விளக்கங்களோட எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை பத்தி இவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு மிக்க மிக்க நன்றி ஐயா. கண்ணுல இருந்து தண்ணியா வந்துடுச்சு நீங்க சொல்றப்ப. சிவாயன் சிவாயன். ஒரு சின்ன கேள்விதான். தெரியல. இந்த சரணாகதின்னு ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் இந்த இந்த நம் சைவ சித்தாந்தம் மூலியமா நம்ம ஞான மார்க்கத்தை அடையறதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? அத மட்டும். வித்தியாசம் எதுவுமே இல்லாம சரணாகதி என்பது தற்போதும் அற்ற நிலை. இப்ப நம்ம எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதை நான் செய்தேன் என்ற தன்முனைப்போடு செய்கின்றேன். அது நம்ம இல்ல நான் அப்படி செய்யலன்னு சொல்லி சொன்னாலும் அங்க வந்து நின்றுடுது. நான் தான் செஞ்சேன், நான் எவ்வளவு கரெக்டா செஞ்சிருக்கேன் பார் என்றவாறு தற்போதும் அங்கே தலை தூக்கி நின்றால் அந்த செயலின் பலனை நாம் வினையாக அனுபவிக்க வேண்டி வரும். அந்த வினையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தற்போதம் அற்ற நிலை. தற்போதம் என்றால் ஆணவம் வெளிப்பட்டு நான் செய்தேன் என்பது. அதை அப்படி இல்லாமல் சரணாகதி அடைவது என்பது இறைவன் அருளால் இது நிகழ்ந்தது. இறைவன் என்னை எனக்கு உணர்த்த இறைவன் உடன் நின்று அந்த காரியம் நிகழ்ந்தது என்றவாறு நாம் செய்தாலும், கிரியையாக நாம் செய்தாலும் அதற்கு காரணமாக இறைவன் விளங்குகின்றான் என்பதை நமக்குள் அடிக்கடி உணர்த்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு உணர்த்தி கொள்ள முடியும்? நான் இறைவனின் அடிமை, இறைவன் எனக்கு தலைவன், அவன் என்ன சொல்கின்றானோ என்ன செய்கின்றானோ அதுவே என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வதுதான் சரணாகதி. இந்த சரணாகதி தத்துவம் இங்கேயும் உண்டு. வைணவத்தில் சரணாகதியை பெரும் தனியாக எடுத்து பேசுவார்கள். இங்கே அதுதான் முக்கியமே. ஆணவத்திலிருந்து வெளிவருவதற்கு, தற்போதத்திலிருந்து வெளிவருவதற்கு, சிவபோதத்திற்குள் புகுவதற்கு இறைவன் திருவடிகளை அன்றி வேறு வழி இல்லை. உலக காரியமாக இருந்தாலும் ஏன் இறைவனை வழிபடுவதும் அவனருளாலே அவன் தான் வணங்கி என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இறைவனுடைய திருவருளை வணங்குவதற்கும் அவன் அருள் வேண்டும். இதுதான் சரணாகதி. தெளிவுபடுத்திருப்பேன் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு மேல அவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு நிறைய தெரியாததே தெரிய வச்சு சைவ சித்தாந்தத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம். இன்னைக்கு வந்து சாதாரணமா தேவாரம் படிப்போம், பாடுவோம், அதுதான் செய்வோம். இப்ப அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாத்மான உள்ளறிவும் இப்ப வந்து நாங்க இப்ப எங்களோட இதுல வந்து தெரிஞ்சுட்டோம். இல்லாமல் இறைவன் அருள் கூட்டி வைக்க இந்த ஆகமங்கள் தோன்றிய முறையினையும், ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்னென்ன என்பதையும், அதிலிருந்து சிவாகமம் என்பது ரௌத்ராகமத்திலிருந்து தோன்றிய முறையினையும் நாம் சிந்தித்து அதன் மூலமாக மெய்கண்டார் வாயிலாக நமக்கு கிடைக்கப்பட்ட சைவ சித்தாந்தத்தையும் சிந்திப்பதாக நமது அடுத்த அமர்வு இருக்க வேண்டும் என்று கணேஷ் பாபு ஐயாவிடம் குறிப்பிட்டுக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளை அல்லாது ஏதும் நிகழவில்லை என்பதை நம்முடைய மனத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தால் இறைவன் வேறாய் நின்று அறிவிப்பான், உடலாய் நின்று நம்மை செலுத்துவான், எப்பொழுதும் பிரியாது ஒன்றாய் நின்று நம்முடனே இயங்கிக் கொண்டிருப்பான் என்பதை நம் மனத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டால் தற்போதும் தலைகீழாக நின்று ஆணவம் நம்மை பாதிக்காது நிற்கும். தாமரையில் தண்ணீரை போல நாம் உலக வாழ்க்கையை வாழ முடியும் என்று குறிப்பிட்டுக் கொண்டு கணேஷ் பாபையா இதோட முடிச்சுக்கலாங்களா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இன்றைய வகுப்புல எனக்கு ஒண்ணு வந்து ரொம்ப மனதுக்கு நெருக்கமா தோணுனது என்னன்னா, சிவன் வந்து ஒரு தாய் போன்றவன் அப்படிங்கிறது நிறைய படிச்சிருக்கோம். இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா வேதம் கொடுத்து, வேதத்துக்கான சாத்திரம் கொடுத்து, தோத்திரம் கொடுத்து, பின்னாடியே நீதியும் கொடுத்து, அதை படிக்கவும் வச்சு, படிக்காதவங்களுக்கு உங்களை மாதிரி ஆசிரியர்கள் மூலமா வரவழைச்சு கேட்க வச்சு, கடைசியா அந்த மலம் கல்வின்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. ஆக்சுவலா அது உண்மையிலேயே அம்மா தானே நமக்கு உருவம் கொடுத்து, உணவு கொடுத்து, அறிவு கொடுத்து, எல்லாம் கொடுத்து, கடைசியில நம்ம மலத்தையும் கழுவி விட்டு கடைசியில எப்படியாவது பையனை தேத்திரணும், பிள்ளைங்களை தேத்திரணும்னு நினைக்கிறது அம்மா தானே. அதுக்கு இணையான ஒரு இது இன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா அது எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு நீங்க சொல்ல அது ரொம்ப அது தாய்க்கு நெருக்கமா தோணுச்சு. ஆக்சுவலா ரொம்ப நன்றி.
தண்ணீர் வரவழைச்சிட்டாங்க. சிவாயன் சிவாயன். ஆமா ஐயா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. சிவனையும் கொண்டாந்து நிறைய புரியாது. இந்த இந்த மாதிரி இந்த- பேசி இது- இதை கேட்கறதுக்கு கேட்டதனுடைய நல்லா பலன் வந்துட்டு முழுவதுமாக இறைவன் தான் நம்மை வழிநடத்துகின்றான் என்ற எண்ணம் அனைவருடைய மனத்திலும் வந்துவிட்டால் இந்த பேச்சினுடைய வெற்றி என்றே குறிப்பிடுவேன். நான் செய்யலைங்க, இறைவன் செய்யறாங்க. இப்ப நான் அவன் பேசுறேன், செய்கிறான். இறைவன் உணர்த்துறாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு குறிப்பிடுவாங்க. அவன் அல்லால் வேறொரு கதி இல்லை என்று குறிப்பிடுவாங்க. ஆப்தர் மொழின்னு இதை சொல்லுவாங்க நம்ம தாய்மானவர். எல்லாம் இறைவனுடைய செயலாக நாம் உணர்தல் வேண்டும். அப்படி உணர்ந்துட்டோம்னாக்கா ஒரு குழந்தைய வந்து தந்தை பிடிச்சிட்டு போறார், அந்த பள்ளம் மேடெல்லாம் தந்தையோட பொறுப்பு. அந்த குழந்தை ஜாலியா வெளில அங்க இங்க சுத்தி பார்க்கணும். ஒரு பள்ளம் வரும்போது உடனே தந்தையான அந்த குழந்தையை தூக்கி இறக்கி விடுவார். அப்ப அது காரணம், அந்த குழந்தை முழுவதுமாக தன்னை தன் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டது. அப்ப முழு பொறுப்பும் தந்தையிட சார்கிறது. அதே போல நமக்கு தந்தையாக விளங்குகின்ற இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட்டால் துன்ப காலத்திலும் அவன் உடன் நின்று நம்மை தாய் போல தந்தை போல காத்தருள்வார். எனவே தான் தாய்மானவர் குறிப்பிடுவது, தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ என்று குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு உனையலால் மற்றொரு துணை காணேன் என பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உதவி நிலையானதல்ல, சுயநலத்தோடு ஆனது. எனவே இறைவா உனையலால் மற்றொரு துணை காணேன் என்று குறிப்பிடுவார். நன்றி. நன்றிங்க ஐயா. நம்ம அடுத்த இதுல நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தலைப்பு வச்சுக்குவோம். நான் உங்களுக்கு தனியா போன்ல சொல்றேன் என்ன தலைப்பு கொடுக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றி. சிவாய நம. எல்லாரும் இறைவன் அருளால் அனைவரையும் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா.